वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् आग्रे वाञ्छयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यन्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् ஆருஹ்ய கவிதா ஷாக்கா வந்தே வால்மீகி கோகிலம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்னும் தெய்வம் எங்கேயோ வைகுண்டத்துல மட்டும் இருந்து நம்மளை காப்பாத்துற தெய்வம் கிடையாது. நம்மளோடையே பிறந்து நம்மளை போலவே வாழ்ந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நல்லவனா வாழ முடியும், நல்லவனுக்கு நல்லதுதான் நடக்கும்னு நடந்து காட்டுற தெய்வம். அவர் பண்ண எண்ணிலடங்காத அவதாரங்கள்ல ராம அவதாரம் உயிரானது. பூர்ணமா தானே இறங்கி முழு வாழ்வும் வாழ்ந்து பக்தர்களை கரையேற்றின ஏற்றுற அவதாரம். இதுல பலர் பல மொழியில சொல்லியிருந்தாலும் அத்தனைக்கு ஆதியான ஆதிகவி வால்மீகி சொன்ன வழியில அனுபவிப்போம். ராமாயணத்தோட முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகேர் முனிபுங்கவம். வேடர் குலத்துல அவதாரம் பண்ணி ஸ்வரூப ஞானம் பெற்ற வால்மீகிக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வருது. அப்போ தபஸ்ங்கிற ஞானத்தை கொண்ட ஞானத்தை அனுசரிக்கக்கூடிய பேச்சினாலே ஞானத்தை புகற்ற நாரத மகரிஷி அவர் முன்னாடி எழுந்துள்ளாரு. அவர் இடத்த நம்ம வாழற இந்த காலத்துல யார் குணவான், வீரியவான், தர்மஜன், கிருத்தஜன், சத்தியவாக்கியன், திருடவிரதன், சாரித்திரயுக்தன், சர்வபூதேஷு ஹிதன், வித்வான், சமர்த்தன், பிரியதர்ஷனன், ஆத்மவான், ஜிதக்ரோதக, தியுதிமான், அனசூயக, தேவர்களும் கூட அஞ்சக்கூடிய பெரும் வீரன் யாருன்னு கேட்க நாரதருடைய மனசுல ஒரு உருவம் வருது. கொஞ்ச நேரம் அந்த உருவத்தை நல்லா அனுபவிச்சுட்டு சொல்றாரு, ஸ்ரீராமர்னு ஒருத்தர், தசரதருடைய குமாரர், அவர் தான், அவருடைய காவியத்தை நீங்க தான் பண்ணணும்னு ராம கதைய சங்கிப்தமா வால்மீகிக்கு உபதேசம் பண்றாரு. ராம கதை கேட்ட வால்மீகி அதனோட அனுபவம் பூர்ணமா வேணும்னு நினைக்க தேவர்களும் அசுரர்களும் ரிஷிகளும் கோடி கோடி தபஸ் பண்ணி பார்க்கக்கூடிய பிரம்மதேவர் சர்வசாதாரணமா முன்ன வந்து நிக்கிறாரு. பின்ன ராம கதை சொல்ல போறதாச்சே. பிரம்மதேவர் கொடுத்த வரத்தால வால்மீகி பகவான் பூர்ணமா ராமாயணத்தை மனத்திரையில பாக்குறாரு. ஒரு நிகழ்வும் ஒரு அசைவும் ஒரு வார்த்தையும் பார்த்து பார்த்து எழுத தொடங்குறாரு. அயோத்தியாங்கிற பெரும் நகரம் சரையு ஆற்றின் கரையில இருக்கு. பொன் விளையிற மண், பகிர்ந்து வாழற மக்கள், ஊர்ல எல்லாருமே நல்லா படிச்சவங்க, படிச்சபடி வாழறவங்க. இவங்க குறையில்லாம பாத்துக்கிறது மன்னன் தசரத சக்கரவர்த்தி. வசிஷ்டர், வாமதேவர், சுமந்திரர்னு பெரும் ஞானிகளுடைய துணை கொண்டு மக்களை பெற்ற மக்கள் போல பாத்துக்கிறாரு. ஆனாலும் தனக்கே மக்கள் செல்வம் வேணும்னு நினைச்சு விபாண்டக ரிஷியோடைய திருக்குமாரர் கலைக்கோட்டு மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷசிங்கரை அணுகிறாரு. அவரே வந்து இவருக்கு குறை தீர்க்க அஸ்வமேத யாகமும் புத்திரகாமேஷ்டி யாகமும் நடத்தி வைக்க எழுந்தருள்றாரு. யாகம் ஆரம்பிக்குது. யாகத்துல அவிர்வாகம் வாங்க தேவர்கள் கூடி வராங்க. அப்போ தன் கஷ்டங்கள் தீர அந்த பரமாத்மா தான் இறங்கணும்னு பிரார்த்திக்க கருட வாகனத்துல சங்க சக்கர கதாபாணியா வரதனை போல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இறங்கி வராரு. பெருமாள் கிட்ட தேவர்கள் முறையிடுறாங்க. ராவணன், லவணன், இந்திரஜித், கந்தர்வர்கள் மாதிரி பல ராட்சசர்களும் தேவர்களுடைய விரோதிகளும் அவங்களையும் மனிதர்களையும் வதைக்கிறாங்க. இதுல இருந்து காப்பாத்தணும்னு எம்பெருமான் தானே அவதாரங்கள் பண்ணி ரட்சிப்பேன்னு திருவாய் மலர்ந்தருள்றாரு. அப்படியே அந்த யாக வாட்டிக்கையில இருக்க தசரத சக்கரவர்த்தியை திருக்கண்ணால கடாட்சிக்கிறாரு. யாகம் முடியுது, பூர்ணாகுதி நடக்குது. அந்த யாகத்துல இருந்து பிராஜாபத்திய புருஷன் செவந்த வஸ்திரம் கட்டிட்டு கருத்த உடம்போட தீர்க்கமான செவந்த கண்களோட தங்க பாயச பாத்திரத்தை தலை மேல ஏந்தி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த அந்த பாயசத்தை தசரத சக்கரவர்த்திகள் கிட்ட கொடுக்குறாரு. தசரத சக்கரவர்த்தி தன் மனைவியர் 3 பேருக்கும் அந்த பாயசத்தை பகிர்ந்து கொடுக்குறாரு. அன்றுல இருந்து 12வது மாசம் உத்தராயணத்துல வசந்த ரித்துவுல சித்திரை மாசத்துல புனர்வசு நட்சத்திரத்துல நவமி திதியில ஸ்ரீராமனாக எம்பெருமான் அவதரிச்சார். பூச நட்சத்திரத்துல பரதனாகவும், ஆயில்ய நட்சத்திரத்துல இரட்டை பிறவியால் லக்ஷ்மணனாகவும் சத்ருக்னனாகவும் ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்தருள்னார். ராமக அப்படிங்கிற பேரை வசிஷ்ட மகரிஷி எம்பெருமானுக்கு இடுறாரு. ரமயத்தே இதி ராமக அப்படின்னு பொருள். அதாவது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் ராமன். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம்னு வால்மீகி மகரிஷி கொண்டாடுவார். சந்திரனை போல ராமர். எப்படி சந்திரன் பார்க்க இனிமையா இருக்கோ அதே மாதிரி ராமன் பார்க்க அதீவ பிரிய தர்சனம், இனிமையா இருப்பாரு. அவருடைய ரூபம் அப்படி. குணம் நம்மளுடைய மனசை பறிக்குது, அவருடைய ரூபம் கண்ணை பறிக்குது. அதுதான் திருஷ்டி சித்த அபஹாரினம்னு சொல்றாங்க. நம்மளுடைய இந்திரியங்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி
அதை எம்பெருமான் அவர் மேல வைக்கிறது தான். ஏன்னா மற்ற தாழ்ந்த வஸ்துக்கள் மேல வைக்க 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 அதை நோக்கி நம்மளோட இந்திரியங்கள் நம்ம மனசை இழுக்கும். அதை விட ஒரு உயர்ந்த ஒரு பொருள் மேல நம்ம வச்சுட்டோம்னா நம்மள அந்த உயர்ந்த பொருளை நோக்கி நம்ம மனசை இந்திரியங்கள் இழுக்கும். இருக்கிறதுலே பெரிய பொருள் பரம்பொருள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண். அவன் மேல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ராமர் அவ்வளவு ஒரு அழகான ரூபத்தோட மனசை பறிக்கக்கூடிய குணத்தோட அவதரிக்கிறாரு. இன்னைக்கு பிறந்த இந்த ஸ்ரீராமருக்கு மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன் மாமதில் புடைசூழ் கண்ணபுரத்தன் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோன்னு தாலாட்டு பாடி அமைவோம். எதிராஜோ விஜயத்தே.